உலகின் தலை சிறந்த ஆசிலாக தமிழகத்தின் ஆசிலுக்கு என்னுடைய வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவு காத்தனும் வீடியோக்கு லைக் போட்டு மொத்தம் ஷேர் பண்ணுங்கள். இது ரிசர்வேஷன் ரிலேட்டடானது. இந்த ரிசர்வேஷன் எல்லாருக்கும் தெரியட்டும். உங்கள் கருத்தையும் பதிவு பண்ணுங்கள். இந்த ரிசர்வ் லிஸ்ட் தொடர்பான சந்தேகங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியாக இது தொடர்பான பதிவுகள் வரும். இந்த ரிசர்வ் லிஸ்ட்டில் இருக்கிற டவுட் பெருசு என்ன அப்படின்னா, பெரிய டவுட்டு, ஒரே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மல்டிபிள் டைம்ஸ் ஏன் வருது? அது ஒன்றுமே இல்லைங்க. ஒரு ஆசிரியருக்கு நிறைய இடத்துல உரிமை இருக்குது. என்ன உரிமை இருக்குது அப்படின்னா, நீங்கள் ஒரு கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எல்லா ரிசர்வேஷனும் உங்களால் பண்ண முடியும். நீங்கள் ஜென்ரல் டென்னில் காம்படேட் பண்ணலாம், ஜென்ரல் உங்கள் கம்யூனிட்டியில் காம்படேட் பண்ணலாம், உங்களுக்கு பிஎஸ்எம் தான் பிஎஸ்எம்மில் பண்ணலாம், விமன் இருந்தால் விமனில் வருவீங்க, அவ்வளோதாங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஒரு பிசி விமன் பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் வச்சுருக்காங்கன்னா அவங்க ஜென்ரல் டர்ன்லையும் காம்படேட் பண்ணுவாங்க, ஜென்ரல் டர்ன் விமனில் காம்படேட் பண்ணுவாங்க, ஜென்ரல் டர்ன் விமன் பிஎஸ்எம்மில் காம்படேட் பண்ணுவாங்க, ஜென்ரல் டர்ன்லையும் காம்படேட் பண்ணுவாங்க. அடுத்து பிசியில் வந்தீங்கன்னா பிசி பிஎஸ்டிஎம்மில் ஜென்ரலில் காம்படேட் பண்ணுவாங்க, பிசிலேயே பிஎஸ்டிஎம்க்கு மட்டும் தனியாக காம்படேட் பண்ணுவாங்க, அண்ட் தென் பிசி விமன்லேயும் காம்படேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ஆசிரியருக்கு 8 இடத்துல ரிசர்வேஷன் வாய்ப்பு இருக்குது. அதை தான் இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா முன்னுரிமை கொடுத்து இது கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஒரே நம்பர் எத்தனை இடத்துல வந்திருக்கு பாருங்கள், 7 இடத்துல வந்திருக்கு. ஒரே நம்பர் 7 இடத்துல ஏன் வந்திருக்கு? அவங்க விமன் 299 இவங்க ஜென்ரல் டர்னில் ஹையஸ்ட் மார்க்கில் இருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு இடத்துல இவங்க ஜென்ரல் டர்ன் விமன்லேயும் வருவாங்க. அடுத்து எங்கே இருக்குது? ஜென்ரல் டர்ன் எஸ்ஜிடியில் வருவாங்க. ஜென்ரல் டர்ன் எஸ்ஜிடி யாருமே இல்லை, ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் யாருமே இல்லை, அங்கே வருவாங்க. 299 இங்கே வந்துருச்சு. இவங்க அடுத்து பிஎஸ்டிஎம்மும் கிடையாது. அப்போ ஜென்ரல் டர்ன் விமன் எஸ்ஜிடிலையும் வருவாங்க. பாருங்கள், ஜென்ரல் டர்ன் எஸ்ஜிடியில் ஆள் இல்லைனாலும் இவங்களுக்கு கொடுக்கணும், ஜென்ரல் டர்ன் விமன் எஸ்ஜிடிலையும் ஆள் கொடுக்கணும். ஸோ ஜென்ரல் டர்ன்லையும் வருவாங்க, அடுத்து ஜென்ரல் டர்ன் உமனில் வருவாங்க. அப்போ இங்கேயே உங்களுக்கு 4 வாய்ப்பு வந்து ஜென்ரல் டர்னே 4 வாய்ப்பு வந்துருச்சு இல்லைங்களா? நெக்ஸ்ட் இப்போ பிசி விமன்றதுனால இவங்ககிட்ட என்ன கிடையாது? பிஎஸ்சிஎம் கிடையாது. இப்போ பிஎஸ்சிஎம் இல்லாதனால பிசி விமனில் தான் வருவாங்க. இவங்க எங்கே வருவாங்க? பிசி விமனில் வருவாங்க, பிசி ஜென்ரலில் வருவாங்க. கிளியர் ஆகிட்டிங்களா? கிளியர் ஆகிட்டிங்கன்னா பட்டுன்னு ஒரு லைக்கை போட்டு யாரெல்லாம் டவுட்டு கேட்குறாங்களோ அந்த குரூப்பில் எல்லாம் அமுச்சு விட்டுருங்க. எப்பா இந்த வீடியோவில் எக்ஸ்ப்ளனேஷன் போய் பார்த்துக்குவான்னு சொல்லுங்கள். ஸோ இவங்க பிசி ஜென்ரல் ஆண் பெண் போட்டிற இடத்துலையும் வருவாங்க. இவங்ககிட்ட பிஎஸ்சிஎம் இல்லாதனால அங்கே வரமாட்டாங்க, பிசி டியில் வரமாட்டாங்க, பிசி விமனில் வருவாங்க 299. இப்போ அடுத்து என்னென்னா நேராக திரும்ப எங்கே போய் நிற்குது? எஸ்ஜிடி ரிசர்வேஷன் வருவாங்க. பிசி எஸ்ஜிடி ஸ்டார், அதாவது ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஒர்க் பண்ண 8% ரிசர்வேஷனில் யாருமே எல்லாம் இவங்களுக்கு வரும். இவ்வளோ தான். இதில் இன்னொரு கூடுதல் விஷயம் என்னென்னா, இந்த 5350100303 இந்த 11ஆவதுல இருக்கிற நம்பர் வந்து ஏன் சார் வேறு எங்கேயுமே வரல? இந்த நம்பர் வந்து இங்கே மட்டும் வருது, வேறு எங்கேயுமே வரல. ஆனால் இவங்க நம்பர் வந்து சிவியில் கூட இல்லைன்னா இவங்க ஓசி கம்யூனிட்டி. இவங்க ஜென்ரல் டர்னில் இருந்தால் கூட என்னது இவங்களுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கண்டுபிடிக்கிறீங்க சார், சிவிக்கே போகாதவங்க பேர் ஜென்ரல் டர்னில் வந்திருக்கு சார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க ஓசி கம்யூனிட்டி. அவங்க வந்து ரிசர்வேஷன் கோட்டா கிடையாது, அவங்க ஓசிக்குள்ளே தான் வருவாங்க. அந்த மாதிரி போன தடவை சிவியில் ஜென்ரல் டர்னுக்குள்ளே அவங்களுடைய மார்க் வந்து வரல. இப்போ அவங்க மார்க் வந்து கம்யூனிட்டி ரிசர்வேஷன் அடிப்படையில் பேஸ்டாக தான் இருந்திருக்கும் இந்த இல்லை. அதனால் இந்த மாதிரி சிவிக்கே வராத நம்பர் ஒரு ஜென்ரல் டர்னில் இருக்குன்னா அது என்னது? அவங்க வந்து ஓசி கம்யூனிட்டின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. அவங்க அந்த நம்பர் வந்து வேறு எங்கேயுமே வராது. சப்போஸ் ஒரு ஓசி கம்யூனிட்டி இங்கே பாருங்கள், ஜிடியில் ஃபஸ்ட்டு பிளேஸில் கூட இருக்கலாம், ஜிடி ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்துட்டு வேறு எங்கேயுமே வரலன்னா அவங்க ஓசி கம்யூனிட்டி. கிளியர் ஆகிட்டிங்களா? இது வந்து மிக முக்கியமான ஒரு புரிதல். அது சிவி போகாதவங்கள டிஆர்பி கூப்பிட்டுருச்சு, டிஆர்பி ஏதோ தப்பு பண்ணுது, லஞ்சம் வாங்குறாங்க, பணம் வாங்குறாங்க அப்படின்றதெல்லாம் இது கிடையாது. இது வந்து பியூர்லி மெரிட் அடிப்படையில் ரிசர்வேஷன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அதே தான். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 189 இவங்க ஜென்ரல் டர்னில் வாய்ப்பு. இவங்க இங்கிலீஷ் டீச்சர்னால இவங்களுக்கு பிஎஸ்டிஎம் கிடையாது, இருந்தாலும் பிஎஸ்டிஎம் கோட்டாலாம் சேம் கம்யூனிட்டி பீப்புளுக்கே கொடுத்துருவாங்க. அப்போது இவங்க ஜென்ரல் டர்னில் ஹையஸ்ட் மார்க்கு, ஜென்ரல் டர்ன் தமிழ் மீடியத்துலேயும் வருவாங்க, ஜென்ரல் டர்ன் விமனில் வராங்க, விமன்னால விமனில் வருவாங்க, ஜென்ரல் டர்ன் விமன் தமிழ் மீடியம் வருவாங்க. பாருங்கள் இங்கே 4 வந்துடுச்சு, இப்போது 189 இங்கே வந்துடுச்சிங்களா? அடுத்து என்னென்னா இவங்க வந்து ஜென்ரல் டர்ன் விமன் எஸ்ஜிடி வரல. முன்னாடி கெமிஸ்ட்ரியில் பார்த்த மாதிரி ஜென்ரல் டர்ன் விமன் எஸ்ஜிடி ஏன் வரலன்னா, இங்கே ஜென்ரல் டர்ன் விமன் எஸ்ஜிடியில் ஆள் இல்லை. அங்கே வந்து ரிசர்வேஷனில் கெமிஸ்ட்ரி யாருமே செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் படிக்கலை, அப்ளை பண்ணலை. இல்லை அப்ளை பண்ணியிருந்தால் கூட குவாலிஃபை மார்க் எடுத்துக்க மாட்டேமா, நிறைய ரீசன். அதனால் அங்கே கொடுக்குறாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. செகண்ட் டிகிரி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, நமக்கு அப்ளை பண்ணி எழுதியிருக்கனால கவர்மெண்ட் ஸ்டாஃப் அந்த 8% ரிசர்வேஷன்லாம் அவங்களுக்கு எடுத்துருக்காங்க. எஸ்ஜிடி வேக்கன்ட்டு அவங்களுக்கே போயிடுச்சு. அதனால் இந்த டீச்சருக்கு வரல. ஓகே, அடுத்து வேறு எங்கே வருது? இவங்க வந்து எம்பிசி கமிட்டி. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து பிசி கமிட்டி எக்ஸாம்பிள். இங்கிலீஷ் என்ன பார்க்கணும்? எம்பிசி. இவங்க 189 வந்து விமன்றதுனால எம்பிசியில் ஜென்ரல் ஆண் பெண் போட்டிடுற ஜென்ரல்லையும் வருவாங்க, எம்பிசி தமிழ் மீடியத்துலேயும் வருவாங்க, எம்பிசி விமன்லேயும் வருவாங்க. கரெக்டுங்களா? அடுத்து
எம்பிசி விமன் தமிழ் மீடியத்தில் வருவாங்க. ஸோ ஒரு எம்பிசி கேண்டிடேட் விமனாக இருந்தாங்கன்னா எம்பிசி ஜென்ரல், எம்பிசியோட தமிழ் மீடியம் ஜென்ரல், எம்பிசியோட விமன், எம்பிசியோட விமன் தமிழ் மீடியம். ஸோ திஸ் இஸ் அ ரீசன் ஆஃப் ஒன் ரெஜிஸ்டர்ட் நம்பர் மல்டிபிள் டைம்ஸ். இதோட பேர் அப்படி தான், ஒன் ரெஜிஸ்டர்ட் நம்பர் மல்டிபிள் டைம்ஸ்னால் பிகாஸ் ஆஃப் த ரிசர்வேஷன். இந்த மாதிரி தான் ஒரு பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்காங்க அப்படின்னா, ஒரு பிசி விமன் பிஎஸ்டிஎம்மில் இருக்காங்க, அவங்ககிட்ட பிஎஸ்எம் சர்டிஃபிகேட் இருக்குன்னா இவ்வளோ ரிசர்வேஷன் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க ஜென்ரல் டர்னில் வருவாங்க, ஜென்ரல் டர்ன் விமனில் வருவாங்க, ஜென்ரல் டர்ன் பிஎஸ்டிஎம்மில் வருவாங்க, ஜென்ரல் டர்ன்லையும் வருவாங்க, பிசி ஜென்ரலில் வருவாங்க, பிசி ஜென்ரல் தமிழ் மீடியத்தில் வருவாங்க, பிசி விமனில் வருவாங்க, பிசி விமன் தமிழ் மீடியத்தில் வருவாங்க. ஸோ மேலே ஒரு 4 ரிசர்வேஷன் அவங்களுக்கு முன்னுரிமை இருக்குது, கீழே ஒரு 4 ரிசர்வேஷன் முன்னுரிமை இருக்குது. நீங்களாம் தான் அதே தான். நீங்கள் பின்னாடி இருக்கிறதுனால ஏன் சார் அவ்வளோ பேருக்கு, ஏன் சார் எனக்கு முன்னாடி அவ்வளோ வாய்ப்பு கொடுக்குறாங்கன்னா அவங்க ஹையஸ்ட் மார்க் இருக்கிறதுனால அவ்வளோ முன்னுரிமை இருக்குது. நீங்கள் ஒரு மாடரேட் மார்க்குனால உங்களுக்கு குறைவான முன்னுரிமை இருக்குது. இவ்வளோ தாங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். சில தகவல்களை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பெய்டு சர்வீஸை தான் மாற்றுவேன். அகாடமி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸாக சொல்லிடுறேன். ஒரு 108 ரூபா நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது பெய்டு சர்வீஸ் தான். ஸோ இது ஆயிஷாவின் யாதுமுறை யாவரும் கேளீர். மீண்டும் அடுத்த பதிவில் காத்திருங்கள். உங்கள் கேள்விகள், சந்தேகங்கள், பரிந்துரைகள் எல்லாத்தையும் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா எஸ் அண்டர்ஸ்டாண்ட் போடுங்க. மிக முக்கியமானது லைக்கை போட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க.